போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல் சார்பாக வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் எப்படிலாம் போட்டித் தேர்வில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேள்விகள் கேட்பாங்க, நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான பதிவு தான் இது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கொஸ்டின் செட்டர்ஸ் எப்பயுமே எப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்களுடைய மனநிலையை பொறுத்து அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் செட் பண்ணுறவர் எப்படிலாம் நம்மளை குழப்பணும் அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு வியூவில் தான் கொஸ்டின்ஸ் எடுப்பார். ஸோ இன்னும் சொல்லப்போனால் கொஸ்டின்ஸ் எடுத்தவருக்கு தான் அந்த உண்மையிலே ஆன்சர்ஸ் தெரியும். அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 20% இருக்கலாம். மீடியமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 60% இருக்கலாம். எளிமையாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 20% தான் இருக்கும். அப்போ 20% எளிமையாக இருக்கும். 60% பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கும். அந்த 20% தான் ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு நான் சொல்ல முடியும். இதை நம்ம ப்ரூவ் பண்ணுற விதமாக நம்மளுடைய போட்டித் தேர்வு கண்டிப்பாக சொல்ல முடியும். பட் அதே இது பார்த்திங்கன்னா ஒரு தகுதி தேர்வு இல்லைனா பார்த்திங்கன்னா நீட் போன்ற எக்ஸாமில் மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்கள்லாம் வாங்குகிறாங்க. பட் அதே இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஏன் நம்மளால் முழு மதிப்பெண் யாருமே பெற முடிவது இல்லை அப்படின்றதுக்கான காரணம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா கான்செப்ட் அதுதான், ஆனால் நாம் புரிந்து கொள்ளும் விதம் தான் அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம பயந்துருவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சொல்கிறோம் பால் எதிலிருந்து கிடைக்கும், இதுதான் கேள்வி. ஆப்ஷன் ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நமக்கு டக்குன்னு ஆப்ஷன் முதல்ல எது வரும் அப்படின்னா பசு அப்படின்றதான் வரும். ஏன்னா நம்ம பசுலேருந்து தான் நம்ம பால் கொடுத்துக்கிட்டே இருப்போம், நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறோம். பட் அதே இது இப்படி கேட்குறாங்கன்னா கீழ்கண்டவற்றுள் பால் தரும் விலங்குகளில் இது ஒன்று அல்ல அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம சொல்கிறாங்க எருமை மாடு, பசு மாடு, கழுதை, வௌவால் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போது நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது இது எல்லாமே பாலூட்டிகள் தான், நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம பாலூட்டிகள் கேட்கல. ஸோ எது தரும் அப்படின்னா அந்த கேள்வியானது நமக்கு குழப்பத்தை தருவதாக இருக்காத அளவுக்கு அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. நாம் புரிந்து கொள்ளும் விதம் தான் பார்த்திங்கன்னா தப்பாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறதே உங்களை குழப்புற மாதிரியே இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். எந்த ஒரு கொஸ்டினுக்கும் 4 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் ஒன்றொன்னா நம்ம டீவியேட் பண்ணணும். இது அதாவது விளக்கிடணும். இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது அப்படின்ற அந்த 3ஐயும் தூக்கி தூர போட்டால் தான் உண்மையான ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். நானே பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ரெடிகுலஸாக அது ப்ளேஃபுல்லாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வரிசையாக ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் தெரியலனா ஏதாவது ஒரு ஆப்ஷனாக வரிசையாக போட்டுட்டு போங்க, ஏதோ மார்க் கிடைக்கும் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கேன். பட் நம்ம சிலபஸ் விஷயமாக அந்த சிலபஸ் சார்ந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஒரு முறை ரீட் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக அந்த கொஸ்டின் சம்மந்தமாக நமக்கு மைண்டில் இருக்கும். இதில் வருஷம் அப்புறம் ஆட்கள் வேணால் நமக்கு குழப்புற மாதிரி இருக்கலாம். பட் கான்செப்ட் என்றைக்குமே நல்லா மைண்டில் ஏற்றிக்கணும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் இருக்குன்னா அந்த யூனிட்டில் ஹார்ட் மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும். அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி தான். உங்களுடைய சப்ஜெக்ட் நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அந்த டாப்பிக்கினுடைய ஹார்ட் இருக்கும், மெயின் பார்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை தெரிந்திருக்க வேண்டும். ஸோ உதாரணமாக இப்போ நமக்கு ஒரு மேத்ஸ்னு வச்சுங்களேன், ஒரு ப்ராபபிலிட்டி அப்படின்னா அந்த ப்ராபபிலிட்டி சம்மந்தமாக இருக்கக்கூடிய தியரம், அதனுடைய விடை எதிலிருந்து எப்படி வரும் இப்படின்ற விஷயத்தை நாம் ஆணித்தரமாக ஞாபகமாக வச்சுருக்கணும். எங்கே மல்டிப்ளிகேஷன் தியரி யூஸ் பண்ணணும், எங்கே அடிஷ்னல் தியரம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் பூரா நமக்கு மைண்டில் இருக்கணும். அவ்வளோதான். இது மாதிரி தான் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. எஜுகேஷன் சைக்காலஜி எடுத்த உடனே நீங்கள் அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா சப் டாபிக் நிறைய இருக்கும், ஒரு கொஹிரண்ட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். கான்செப்டை நீங்கள் புரிந்தால் மட்டுமே நீங்கள் சரியாக இருக்கும். உதாரணமாக இப்போ யூனிட் நம்பர் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் நம்பர் 4ல் என்ன இருக்கும், ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எப்படி கற்றுக்குறாங்க, அவங்க எப்படி வளர்ச்சி அடைகிறாங்க, ஏன் மறக்கிறாங்க, எதனால் மறந்துடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் பூரா இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி ஆரம்பிக்குது, சைக்காலஜினா என்ன, அப்புறம் எஜுகேஷன் சைக்காலஜி எதற்காக வருது, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து எப்போ முதிர்ச்சி அடையுது, எப்படி வளருது, மென்டலாக எப்படி வளருது, ஃபிசிக்கலாக எப்படி வளருது, அப்புறம் வளர்ந்து முடிச்சிருச்சு எதன் மூலமாக அது கற்றுக்கொள்வதற்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன, அப்புறம் அதோடு சேர்ந்து அந்த கற்கும் ஆர்வம் எப்படி ஏற்படுகிறது, எந்தெந்த வயசில் எது ஏற்படுகிறது,
நம்ம ஜீன் பியாஜே சொல்லுவாருங்களா, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இது பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் வரும். அப்புறம் இது போக பார்த்திங்கன்னா நிறைய அறிஞர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த குழந்தைங்க வந்து எந்தெந்த ஸ்டேஜில் எப்படிலாம் கற்றுக்குறாங்க, கற்கும்போது அவங்களுக்கு என்ன இடைஞ்சல்லாம் ஏற்படுது, எப்படி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை கற்றுக்குறாங்க, பார்வை திரிவு கோணக்காட்சி, இல்பொருள் காட்சி இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இதுதான் இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா 5, 6 எல்லாமே அதே மாதிரி எஜுகேஷனில் எடுத்தாலும் அப்படி தான். இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கான்செப்டை எவ்வளவு தெளிவாக அந்த மெயின் கான்செப்டை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எளிதாக நீங்கள் வெற்றி பெறலாம். இந்த டிப்ஸு தான். நீங்கள் அந்த கான்செப்ட் புரியலை அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் என்ன தான் மொட்டமான படம் பண்ணாலும் வந்து உங்களுக்கு சரியாக வரவே வராது. அது தமிழ் தகுதி தேர்வாக இருக்கட்டும், அல்லது வந்து எஜுகேஷன் சைக்காலஜியாக இருக்கட்டும், ஜிகேயாக இருக்கட்டும், ஒரு அடிப்படையான விஷயங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக வந்து ஈஸியாக உங்களால் மதிப்பெண் பெற முடியும். அந்த கருத்தை வலியுறுத்தும் விதமாக நான் இன்றைக்கி சொல்கிறது என்ன அப்படின்னா, யூ ஷுட் ஹேவ் அந்த ஹார்ட் ஃபெல்ட் கான்செப்ட் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, சைக்காலஜியாக இருந்தாலும், ஜிகேயாக இருந்தாலும் அந்த முக்கியமான விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டால் போதுங்க. வேறு எதுவுமே வேண்டாம். எப்படி கேட்டாலும் நம்மளால் வந்து ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ எளிதில் வெற்றி பெறுவதற்கு வந்து ரொம்ப வந்து நீங்கள் வந்து கோல்டு மெடலாக இருக்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது. நன்றாக முன்னால் படித்திருக்கணும், நிறைய பர்சன்டேஜ் வச்சுருப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா கோல்டு மெடலிஸ்ட்டும் நிறைய பர்சன்டேஜ் வச்சுருக்கவங்க தான் இங்கே டிஆர்பி வேலைக்கு வந்திருக்க முடியும். அப்படிலாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய படிப்பிற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் சம்பந்தம் இல்லை, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த தேர்வை எவ்வாறு அணுகுகிறீர்கள் அப்படின்றத பொறுத்து தான் வரும். உங்களால் நீங்கள் படித்ததை அங்கே அப்ளை பண்ண முடியுதா? when you have successfully applied, definitely you will win. அதை அப்ளை பண்ணணும். அந்த கான்செப்டை புரிந்து சரியாக அப்ளை பண்ணால் போதும். நன்றாக நம்ம படிச்சிருப்போம், ஆனால் 4மே சரியான மாதிரியே தெரியும், பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளோடய படிச்சிருப்பாங்க, நன்றாக படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க நமக்கு, அதாவது படிப்பில் வந்து கெட்டிக்காரங்களாக இருக்க மாட்டாங்க, ஆனால் வேலைக்கு போயிருப்பாங்க. எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம்? நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் சில பேர் கரஸ்லே படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க வேலைக்கு வந்திருப்பாங்க. அதை தான் சொல்லுவேன் நான். அங்கே ஒரு புத்திசாலித்தனம் வேண்டும். எலிமினேட் which is not required. இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத தூக்கி போட்டுட்டிங்கன்னா தேவையில்லாது மட்டும் வரும். ஒரு கான்செப்ட் படிக்கும்போது உங்களை குழப்புற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தூக்கி தனியாக வச்சுருங்க, எழுதி வைங்க. நான் சொல்லுவேன், இப்போ உங்களுக்கு பிடிக்காதவங்க ஒரு லிஸ்ட்டு போடலாம். அவங்கள பற்றி கண்டுப்போமா? கண்டுக்கவே மாட்டோம். கண்டுக்கக்கூடாது. கண்டுக்கிட்டோம்னா கோபம் வரும். இதுதான் நம்மளை பிடிக்காதவங்கள பற்றி யோசிக்காமல் இருந்தால் நல்லது, யோசித்தோம்னா கோபம் வரும். அதே மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க, ஒரு யூனிட் எடுத்துக்கங்க, அந்த யூனிட்டில் இந்தந்த கேள்வியெல்லாம் நம்மளை குழப்பும் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அதை தூக்கி தூர போட்டுடணும். இதுக்கு நம்ம நிமோனிக்ஸ் ஃபாலோ பண்ணணும். எப்படி அதை கார்லேட் பண்ணலாம், எப்படி திங்க் பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் போதும், எளிமையாக வெற்றி அடையலாம். ஸோ இந்த டிப்ஸை மறக்காதீங்க. கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எதெல்லாம் எலிமினேட் பண்ணணும், அந்த ஹார்ட் கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட், ஒரு இருதயம் மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எதை எலிமினேட் பண்ணணும், எதெல்லாம் நம்மளை வந்து இந்த டாப்பிக்கில் கன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் எழுதி வைத்துக்கணும். எப்படி வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு நிமோனிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோமோ அதே போன்று இந்த யூனிட்டில் இந்தந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்மளை குழப்பும் அப்படின்றத விஷயத்தை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களால் எலிமினேட் பண்ணுறதும் ஈஸி, சூஸ் பண்ணுறதும் ஈஸி, நிச்சயமாக அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்க முடியும். ஸோ இந்த டிப்ஸை வந்து நன்றாக அனைத்து சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்களும் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களால் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 கொஸ்டினுக்கு வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியலை அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அது நல்ல பலனை தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.